இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் வருக வருக அப்படின்னு வரவேற்றுட்டு, கமலி ஃப்ரம் நடுக்காவேரி அப்படின்ற அந்த தலைப்பே வந்து வித்தியாசமாக இருக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான கேரக்டரை வந்து எனக்கு கொடுத்த நம்ம இயக்குனர் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஒரு ஆசிரியர், ஒரு மாணவி, இவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டது தான் அந்த படத்தினுடைய கதை. அதில் என்ன நம்பி அண்ணாச்சிக்கிட்ட வந்து இந்த கேரக்டரை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்னைய தேர்வு பண்ணதுக்கு இயக்குனருக்கு நான் இன்னொரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா படங்கள்லையும் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து மிக அருமையான ஒரு படம் அப்படின்னு பொதுவாக எல்லா படத்துக்கும் சொல்லுவோம். ஆனால் இது வந்து உண்மையிலே வந்து கமலி ஃப்ரம் நடுக்காவேரி வந்து குடும்பத்தோட நம்பி வந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு காமெடி, எல்லாமே அவங்க என்ன எதிர்பார்த்து வர்றீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு அருமையாக நம்ம இயக்குனர் கொண்டு போயிருக்காரு. அப்புறம் கயல் ஆனந்தி சமீபத்தில் தான் திருமணம் முடித்தாங்க, யார்ட்டையும் சொல்லாமல். நம்ம ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுபோல் பிரதாப் போத்தன் சார், நிறைய நம்ம ஆர்டிஸ்டுகள் நிறைய பேர் அதில் நடிச்சிருக்கோம். நிறைவாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் இப்போ இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினவங்க கேட்டாங்க, அவங்கவுங்க ஊரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. எங்கள் ஊரை பற்றி நான் நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லணும்ல. என்னுடைய ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன். அந்த ஊர்லேருந்து வந்து தான் சினிமாவுக்காக சிரமப்பட்டு ஒரு 18 ஆண்டுகள் போராடி, அதுக்கப்புறம் நீங்களாம் ஏற்றுக்கிட்டீங்க. ரைட்டு, இந்த மூஞ்சியை நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி. இந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்றது இந்த நேரத்தில் வந்து வெற்றி பெறும் அப்படின்னே உறுதியாக சொல்லலாம். இப்போ தியேட்டர்கள்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது, வர்ற படங்கள் எல்லாம் எவ்வளோ பேர் போய் பார்க்குறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஒரு ஆள் பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த மவுத் டாக்னு சொல்லுவாங்க. அடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு அருமையான படம் வந்துருக்குப்பா, போய் பாருப்பா அப்படின்னு சொல்லி, அதன் மூலம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்தில் சொல்கிறதுல பெருமைப்படுறேன். இந்த படத்தை பொதுமக்கள் நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி தரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. ரொம்ப ரொம்ப மெனக்கிட்டாங்க. அதாவது அவங்க எதிர்பார்க்கறது வர்ற வரைக்கும் விடாமல், அதுவும் கோ டைரக்டர் அண்ணெல்லாம் நான் உட்காந்துருக்காரு, அவர் பயங்கரமாக விடாமல் விரட்டுவார். இந்த அடிப்பு வர்ற வரைக்கும் விடவே மாட்டோம்ல அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ரொம்ப ரசித்து எல்லாருடைய உழைப்பிலையும் உருவாக்கப்பட்ட இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் டு பி கால்ட் டு ஸ்பீக். பட் நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ராஜசேகர் வந்து என்னை கூப்பிடும்போது அண்ட் ஈ டோல்ட் மீ தி ஸ்டோரி, எனக்கு இது ஒரு ரொம்ப நோபல் லவ் ஸ்டோரியாக பட்டது. அண்ட் த வே இட் இஸ் ஷேப்ட் அவுட், இட் இஸ் வெரி குட். ஒரு லவ் ஸ்டோரியோட மெயின் ஸ்ட்ரென்த் அதோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான். 2 பேரும் லுக் பியூட்டிஃபுல் இன் திஸ் பிக்சர், எஸ்பெஷலி ஆனந்தி. ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் ராஜசேகர், congrats, all the best. I wish you all the best. And in the COVID டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, பெரிய விஷயம். And congrats, all the best. ரொம்ப நேரம் பேசினாங்க, அவங்க பேசின அளவுக்கு அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, சந்தேகமாக இருக்குது. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ரொம்ப கிளிஷியான டைரக்ட் தான், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஒன்று இந்த நர்வஸை கதையோட பேஸுக்கும் கனெக்ட் இருக்குன்னு தோணுது. பிகாஸ் அவங்க ஊர் பேர் சொன்னாங்க, ராஜசேகர் ஃப்ரம் லாடபுரம், திருச்சி மாவட்டம், பச்சைமலை அடிவாரம். ஸோ அந்த நர்வஸ்க்கும் இதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொன்னால, யூ கேன் சே சிம்பிளி, நான் தான் மேல் வெர்ஷன் ஆஃப் கமெடி. A guy from a rural background want to prove something in his life, facing a lot of hurdles and struggles. So what he learns, what he misses, what makes him pain, at last what he finds, how he find the way. எனக்கு ஒரு மாதிரி ஃப்ளோ தப்பாக இங்கிலீஷில் வந்து நான் இங்கிலீஷ்காரெலாம் கிடையாது, பட் எனக்கு இமோஷ்னலாக இங்கிலீஷ் வர
ஸோ திஸ் த வே, இதுதான் எனக்குள்ளே இருக்கிற ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் காமெடி தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஊர் பக்கத்தில் ஒரு தெரிஞ்ச ஃபேமிலி ஒன் ஃபைன் டே நான் அவங்களோட கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது. they are also, we can say, above higher middle class. There are no worries about the financial background anything and all. பட் அவன் பையன் வந்து பக்கத்து டவுனில் போய் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறான். அவங்க பொண்ணை ஊருக்குள்ளே பக்கத்தில் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. ஐ மீன் கவர்மெண்ட் ஸ்கூல். நான் சின்னதாக கேட்டேன், ஏம்மா நீ படிக்கலையா? அவங்க அப்பா சொன்னார், அடுத்த வருஷம் இவளுக்கு கல்யாணம் படித்தான்னு எழுதி போகிறேன். ஆனால் பையனை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வச்சோம். வாட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டிஸ்? இந்த கதையினுடைய விதை எனக்கு தோணுது அங்கே. அன்னைக்கு நினச்சேன், வாட் த மிஸ்டேக் வித் த சிஸ்டம், த மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள், மைண்ட் செட் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் வித் தட். ஸோ அங்கேருந்து எனக்குள்ளே ஒரு மாதிரியாக வரும்போது தென் ஃபைண்ட் I started to write the story about Kamali. Then I put a lot of other aspects. So add some interesting element from that. So how it sits, the Kamali. நான் என்ன சொல்ல வரேன்னா, வானம் அதோட அழகு, அதை பார்த்து வசப்படுறது வந்து இயல்பு, வெரி நேச்சர். எவன் தன் மனதை தன் வசப்படுத்துகிறானோ அவனுக்கு தான் வானம் வசப்படும். இதுதான் காமெடி. ஸோ ஐ வாண்ட் டு சே இட் இன் எ பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். ஸோ why I go for a female centric version? It's a compulsion, necessity, need of the hour. ஸோ இன்னும் சொல்ல ஜோக்கா 2.5 மணி நேரம் ஒரு பொண்ணை பார்க்கல, பையனை பார்க்க முடியுமா? ஸோ இட்ஸ் ஹீரோயின் ஸ்கிரிப்ட், 2.5 hours, every scene. Without her, no scene in the film. So it's easily one way to connect the audience. என்ன நினைச்சிரும் அதை கடத்தி இருக்கேன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. பட் என்னுடைய காஸ், என்னுடைய இன்டென்ஷன் இஸ் ரைட். ஐ தாட், ஐ கெஸ் ஐ ஆல்மோஸ்ட் சக்சீட் த மேக்ஸிமம் வாட் ஐ கேன் டூ. படம் பார்த்த எல்லாரும் நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணும்போது நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்குது. பட் நான் ஐ கேன் அஸ்யூர் ஒன் திங், இட்ஸ் எ வெரி neat, clean family entertainer at the same time with the intention. அதையும் தாண்டி ஒரு கதைன்னு வரும்போது we need villainic elements. We are looking for some hurdles, external forces to keep the story moving. இங்கே வந்து கமலி தான் பிரச்சனை. All the fights, Kamali within herself. அவ என்ன அவள் ட்ரை பண்ணுது, அங்கே என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அங்கே என்ன ஹடில்ஸ் வருது, அவள் எப்படி லூஸ் பண்ணுறா, அவள் எப்படி கெயின் பண்ணுறா, அவள் எப்படி ரைட் வே ஃபைண்ட் பண்ணுறா, தென் ஹவு ஹி காட் ஹர் ரைட் பிளேஸ் இன் தி சிஸ்டம். ஸோ தெர் இஸ் நோ வில்லன், தெர் இஸ் நோ ஃபைட், தெர் இஸ் nothing, no bad characters in the film. I can say no great characters in the film. So I want to make the film in that way. It's shaped up very well. I am confident it's going to not only entertain you, it's going to inspire you in this good day, good occasion. I can ask all my friends, all the media people, all my well wishers, everybody, bless me and encourage us and give a big hand to us. Still help us to go further, to confidently make the kind of films, the need of our films. So I expect all your cooperations. At the same time, I want to thank you people. நான் வார்த்தையில் நன்றி சொல்ல முடியாத ஒருத்தர் இருக்கார் என் லைஃப்பில். என் படத்தில் வர டைலாக் நான் தான் சொல்லிட்டேனே, நான் தான் மேல் கமலின்னு. எங்கள் அண்ணன், மை ஓன் பிரதர்ங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு இங்கே நிற்கிற எனக்கு தெரியும் அதனுடைய ரியல் மீனிங் என்ன. இப்போ என் வாழ்க்கையில் திரும்பி பார்த்தனா அவனை தவிர யாருமே கிடையாது. ஹி ஒன்லி த ரீசன். அவருக்கு தம்பியாக பிறந்துட்டா அந்த ஒரே காரணத்தால் இங்கே நிற்கிறேன்.
ஸோ என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பக்கமும் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணி என்ன ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணி 2 பேர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் ஒன்று தான். ஸோ தே ஆர் த பிக்கஸ்ட் ரீசன், என்னுடைய சப்போர்ட் பில்லர், என்னுடைய பேக் போன் எவ்ரிதிங். அவங்களுடைய எல்லா பேக்கிங்கோடு தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுக்கு அடுத்து தான் நான் சொல்ல வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் குமணன் சார், துரைசாமி சார். அவங்க 2 பேரும் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். ஜஸ்ட் தே வாண்ட் டு டூ த ஃபிலிம். இந்த கதையை கேட்டாங்க, கதை பிடிச்சிருந்துச்சி, எவ்வளோ பட்ஜெட்னு கேட்டாங்க, சொன்னேன் நீயே பண்ணிடுன்னு சொல்லி எல்லாத்தையும் என் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் எப்போ என்ன சொன்னால், எங்கே செக்கு கொடுக்க சொன்னால், என்ன பண்ண சொன்னேன் எல்லாத்தையும் பண்ணாங்களோ. காப்பி பார்க்குற வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கல. நான் வாழ்க்கையில் ரொம்ப வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப அருமையான ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அவங்களுடைய நம்பிக்கையும் நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறது மை ஹீரோயின், மை ஏஞ்சல், மை ஹீரோயின். இல்லை ஒவ்வொருத்தரும் கதை எழுதுமான பொய்யாவோ இல்லை உங்கள் மீடியா ஒரு அட்ராக்ஷனுக்காக சொல்ல, கதை எழுதும் போது என் மனதில் இருந்து கமலி ஆனந்தி தான். அந்த கயல் ஆனந்தி, அந்த கயலில் அந்த உருவம், எனக்கு நேவியா, எனக்கு அந்த மண் வாசனையோட, எனக்கு அந்த உணர்வுகளை பேசுகிற அந்த கண்களோட ஒரு பொண்ணு வேணும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபீமேல், அது 2.5 மணி நேரம் அவங்க சொல்கிறதுல கேரியான் பண்ணும்போது இந்த பொட்டன்ஷியல், இந்த இது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக அவங்க தான் பண்ண முடியும், அவங்கள தவிர வேறு சாய்ஸே இல்லைன்னு தோணுச்சு. ஆனால் அவங்க ஈஸியாக ஒத்துட்டான்னு வச்சிங்களா. கதை சொல்லணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் கேட்டேன், மேனேஜர் தோணுனார். அவங்க மேனேஜர் பேசினார், அவங்களுக்கு வரிசையாக 3 கமிட்மெண்ட் இருக்குது, இன்னொரு 6 மாதத்துக்கு சான்ஸே இல்லை, டேட்டே இல்லை. நான் அப்செட்டு. நம்ம தந்தாரு சொல்கிறார், எல்லாம் ரெடி, ப்ரொடியூசர் ரெடியாக வரதுங்க ரெடி, இந்த மாதிரி அடுத்த 6 மாதத்துக்கு டேட் இல்லையா, நான் போய் அவனுமே என்ன பண்ணுறது அப்படின்னு. சம்பளம் இல்லை சார், நம்ம வேறு ஆப்ஷன் போகலாமா பார்க்கலாமா யோசிங்க சார் அப்படி. நோ ஆப்ஷன், அவங்க தான் ஒன்லி ஆப்ஷன், எனக்கு அவங்க வேணும், என்ன பண்ணலாம். அப்போனா அவங்க கதை கேட்டாங்கன்னா ஒரு வேளை அவங்களுக்கு பிடிக்கிறது சான்ஸ் இருக்குது சார், கதை சொல்லுவோமா. அவங்க வாரங்களில் இருக்காங்க, எக்ஸாம் படிச்சிட்ருக்காங்க, எக்ஸாம் எழுதுறதுக்காக ஃபோன் பண்ணுங்க சார், அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணுங்க, ஆல்மோஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணுங்க, ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட், நீங்கள் இங்கே வர வேணாம், நாங்கள் வாரங்கள் வரோம், கதை மட்டும் கேளுங்க, பிடிச்சா பண்ணுங்க, இல்லாட்டி வேணாம், வி ஆர் நாட் கம்பல்லிங் அப்படின்னு சொன்னோடனே அவாய்ட் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. சரி நீங்கள் வேணால் இங்கே வரதா இருந்தால் ஓகே அப்படின்னு. நானும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சம்பத் சாரும் வாரங்கள் போகிறோம். மழை பயங்கர ரெய்னி சீசன், அது இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வெரி ரெய்னி சீசன். போய் இறங்கி ஒரு ஆட்டோவில் பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போனோம். ரொம்ப அற்புதமான ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா அவங்க எல்லோரும் அப்படி ரிசீவ் பண்ணாங்க. கதை கேட்டாங்க. கதை கேட்ட அந்த அடுத்த வினாடியிலேருந்து அவங்க பேச ஆரம்பிச்சது, கொடுத்துட்டேன் பண்ணுறேன்லாம் இல்லை, எப்போ பண்ணலாம் என்ன பண்ணலாம் நான் எப்படி. ஸோ ஹி கெட் ஆன் போர்ட், எனக்கு புரிஞ்சிச்சு. அது அந்த மொடியிலேருந்து இன்றைக்கி இந்த நொடி வரைக்கும் சி லவ்ஸ் கமலி ஸ்கிரிப்ட், கமலியாகவே இருந்தாங்க, கமலியாகவே வாழ்ந்தாங்க. அந்த படத்துக்கு அவங்களால எவ்வளோ கோஆப்ரேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன், விடிய போகுது 12 மணி ஆகுது, அடுத்த நாள் போகுது, ஒருத்தர் மறுநாள் காலையில் 5 மணிக்கு பேக்கப் பண்ணுறோம். அவங்க தான் மெயின் சீன், அவங்களாம் ஷார்ட்டே கிடையாது, எவரி ஷார்ட் அவங்க தான் இருப்பாங்க. ஒரு சின்ன கஷ்டம் இல்லாமல், ரொம்ப சின்ன இல்லாமல், கடைசியில் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு பேக்கப் பண்ணுற ஷார்ட்டையும் சிங்கிள் டேக்கில் ஒர்க்அப் பண்ணி செட்டே கிளாஸ் பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் பண்ணி டெடிகேட் பண்ணி இந்த படத்துக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தவுட் ஹர் மேபி எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் பண்ணியிருக்க முடியுமானே சந்தேகம் பண்ணுற அளவுக்கு. ஸோ என்னுடைய பேர்டுன்னு செட்டில் வந்து ஒரு 50% இல்லை, முக்கால்வாசி அவங்க தான் குறைச்சாங்க. ஏன்னா ஒன்ஸ் அவங்க ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கு முன்னாடி அந்த கதை, அதோட கிராஃபு, அந்த சீன் டு இமோஷன், அந்த டிரான்சிஷன் எல்லாமே அவங்க ஹெட்டில் ரெடி 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 நான் ஓடிட்டே இருப்பேன். ஆனால் வந்து நாங்கள் எவ்வளோ டென்ஷனாக தான், எந்த சுச்சுவேஷனாலும் எந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகாது, இமோஷனல் கனெக்ட் மிஸ் ஆகாது, அந்த கிராஃப் மிஸ் ஆகாது. அப்படியே நான் மைண்டில் திரும்பி உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஹவு மச் இஸ் இன் தி ஸ்கிரிப்ட், சி ஜஸ்ட் லிவ் வித் த கேரக்டர். ஸோ அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பிரதாபன் சார் போயிட்டாங்க. அவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அவர் வீட்டுக்கு முன்னாடி கதை சொல்ல போட்டேன், தமிழில் சொல்லணுமா இங்கிலீஷில் சொல்லணுமா,
இது என்ன பண்ணுவார், அடிக்கடி டென்ஷன் ஆயிடும்னு சொல்லுவாங்க, திட்டாருன்னு சொல்லுவாங்களே, கதை புரியுமா, பட் ஆனால் அவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் கதை சொல்ல வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு இருங்க சார் டீ சாப்பிட்டு திருப்பி மேலே போனால் சொல்லிட்டு திருப்பி வந்து டீ சாப்பிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு அவர்கிட்ட எப்படி கதை சொல்லிட்டு ரிகர்ஸ்லாம் பண்ணிட்டு போனாலும் அதெல்லாம் அவ்வளோ வேஸ்ட்டு. குழந்தைங்க குழந்தை கதை கேட்டார், பியூட்டிஃபுல்ரா, அப்படியே ஹக் பண்ணிட்டாரு, நான் பண்ணுறேன்டா, உனக்கு எத்தனை நாள் தேட்டு வேணும் அப்படின்னு. ஸோ நான் வெளியே இருந்து நினச்சது வேறு, அங்கே உள்ள வேறு. ஸோ அப்படி ஒரு ஜீனியஸ். அது ரொம்ப அதிகமான இன்டலெக்சுவல்கிட்ட இன்னொரு குணம் இருக்கும், குழந்தைத்தனமான ஒரு குணம். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான மனுஷன். அவர் ஏஜுக்கு அவர் லொக்கேஷன் வந்து எங்களோட எல்லா கோஆப்ரேஷன் கொடுத்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நோ அதர் ஆப்ஷன் அந்த கேரக்டருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில், தமிழில் இப்போது கரண்ட்டில் அது மாதிரி அற்புதமான ரோல். அதே மாதிரி அண்ணாச்சி ஒரு அருமையான ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ரோலுக்கு ஒரு ஹியூமர் வேணும், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இருக்கணும். ஸோ பிளெண்ட் ஆஃப் போத் அப்படின்னும்போது அற்புதமாக சீட்டான அந்த கேரக்டர் அண்ணாச்சி அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் அழகம் பெருமாள் சார். ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அந்த குரல். ஸோ இன்னும் என்னுடைய படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ் பிளட் இருக்குது, ஒரு டீம் இருக்குது. சராயு, ஆபி, சீஜா, எங்கள் இர்ஃபான். ஸோ எல்லாமே ஒரு யங் டீம். அவங்களோட அந்த ஒரு ஐஐடி பேக்டப் உள்ள போகும்போது எனக்கு வந்து அந்த மாதிரியான முகங்கள் தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரியான பசங்களை லக்கிலி ஐ காட் எவரிபடி ஆன் போர்ட். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்க்ரீன் பேஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் படத்தில். ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அவங்கள வெரி பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. நான் அஷ்யூரியன் திஸ் டைம் இர்ஃபான் வில் பிகம் அண்ட் ஏ ஃபைன் ஹீரோ. அப்பி இஸ் டெஃபினெட்லி ஹீரோயின். ஸோ ஸ்ரீஜா ஒய் நாட், நான் சொல்ல மாட்டேன் இல்லை, ஸ்ரீஜா இஸ் மை ஹீரோயின் ஆல்சோ மேபி அந்த மாதிரி அடுத்த படத்தில். ஸோ அப்படியான ஒரு பொட்டன்ஷியல். சர்வீஸ் நேச்சுரல் டேலண்ட், இஸ் நேச்சுரல் டேலண்ட். அவங்க இந்த படத்தில் அவங்க பேசுகிற இங்கிலீஷ், அவங்க ஸ்டைல் சில விஷயங்களாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்டான பொண்ணு இல்லைன்னா எனக்கு அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியான ஒரு ஃபேஸ் அண்ட் லாங்குவேஜ் ஸ்லாங். ஸோ ஐ காட் எவர் திங் மேபி லிட்டில் பிட் லக்கி டு காட் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொடியூசர். ரொம்ப வெயிட் பண்ணேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனால் எண்ட் ஆஃப் த டே இந்த படம் பண்ணும்போது இந்த படம் உடனே பண்ணிடல. இந்த கதையை வச்சு ஒரு 4 வருஷம், ஒரு 5 இயர் கம்பெனி. அதில் கம்பெனி நேம்லாம் சொன்னால் தப்பாயிரும், பட் என்ன சொல்லலாம், இன்க்ளூடிங் ஃபாஸ்டர் இந்தியா பூஜை வரைக்கும் போய் நின்றுது. அவளாலும் கடைசியாக எனக்கு வந்து நின்ற இடத்துல ஒரு நல்ல ப்ரொடியூசர், நல்ல டீமு, நல்ல ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஐ லிட்டில் பிட் லக்கி. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் வந்து கோவப்பட போகிறாங்க, உனக்கு ரொம்ப காசு கொடுத்துட்டேன்னு. ஸோ லிட்டில் கம்ஃபர்ட் ஜோனில் தான் பண்ணேன். பட் அதுதான் இந்த குவாலிட்டிக்கான காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னுடைய டெக்னிக்கல் டீம் எல்லாம் சொன்னாங்க, எனக்கு வந்து என்னுடைய 24 மணி நேரம் இருக்கணும். நான் ஒரு மாதிரியான கேரக்டர், நான் கேமராமேன் லொக்கேஷன் ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டார் போயிடுவார் இல்லை அப்படின்னா அது இருக்காங்க, டேலண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை சொல்ல. எனக்கு என் கூடவே ட்ராவல் பண்ணுற கேமராமேன், கூடவே ட்ராவல் பண்ணுற இசையமைப்பாளர், இப்படி ஒரு டீம் இருந்தால் இதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஜஸ்ட் ஐ கோ ஃபார் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் லோகியன், தீனதயாள் மியூசிக் டைரக்டர். ஸோ அவங்களாம் வந்து தே புட் த 200% எஃபர்ட். தீனாலாம் என்னை நிறைய ரீகார்டில் திட்டியிருப்பார்னு நினைக்கிறேன். சரி, பட் ஹி யூஸ் பெஸ்ட். ரொம்ப அற்புதமான மியூசிக் கொடுத்துருக்காரு, அற்புதமான மெலடிஸ். அவர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிளண்ட் ஆஃப் இளையராஜா அண்ட் ஆரிஸ் ஜெயராஜ். அவ்வளோ இன்னும் ஃபைட்ஸ் பண்ணுறது அவர் தான். நான் இன்னும் ஆனால் அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய பயங்கரமான இதுக்கு பாராட்டி ஆகும். ஒரு கதை சொன்னாலும் மியூசிக் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆல்பத்தில் நான் பேர் வாங்குற மாதிரி ஒரு 2 சாங் போட்டுருணும் சார், இல்லாட்டி ஒரு சாங்காக எனக்கு கொடுங்க, அதாவது மியூசிக்கல் ஹிட், ஆல்பம் ஹிட் பண்ணுறது. நான் போடுறேன்னு சொன்னாலும் வேணாம் சார், அந்த சுச்சுவேஷனுக்கு அது வராது சார், இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பியூட்டிஃபுல்லான சாங், சுச்சுவேஷனோட படத்தோட கனெக்ட் ஆகிற சாங் தான் போட்டு கொடுத்தாரு. அதுவும் ஒரு படம் என்ட்ரி ஃபஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட் படம் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பேஷனேட் போட்டு மியூசிக், அந்த மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். கேமராமேன் லோகன் கண்டிப்பாக வந்து ஒரு ரவுண்டு வருவார். அவருடைய இங்கே இல்லை, அன்றைக்கி ஒரு ஹேர் ஷூட்டுக்காக போயிருக்காரு, இங்கே மிஸ் பண்ணுறோம் அவரை. அப்புறம் எங்கள் எடிட்டர், நாங்கள்லாம் புது பசங்க, நான் வயசில் பேசுகிறதா புது பசங்களை சேர்த்துருங்க, ஏன்னா ஃபஸ்ட் படம் தானே. ஆனால் எங்கள் டீம் ஏன்னா ஐ வாண்ட் டு பி ஆல்வேஸ் யங், அதனால எல்லாத்தையும் எங்கள் வச்சுருக்கேன். ஆனால் அவர் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட அனுபவமும் அவருடைய அட்வைஸும் அவருடைய கைடன்ஸும் எங்களை நிறைய இடங்களில், இல்லாட்டி என் படத்தில் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் குறைஞ்சிருக்காது. அவர் வந்து ரொம்ப அற்புதமாக கைட் பண்ணார். இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஹெல்ப்ஸ் மீ அ லாட் டு ஷேப் த ஃபில்ம் இன் த எடிட்டிங் ரூம் வெரி வெல். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல டீம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. எந்த ரிசல்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. வி ஆர் ஆல் வெரி கான்ஃபிடென்ட். எனக்கு என்ன சார் கேட்குறதுன்னு தெரியல, பட் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு இதை வந்து
ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்குது. இந்த மாதிரி நல்ல படங்களுக்கும் இந்த மாதிரி அப்கமிங் இருக்க படங்களும் சின்ன படங்களும் கண்டிப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ்.